ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் சிங்கப்பூரில் டவுன் டவுன் வந்திருக்கேன். எந்த பிளேஸ்னால் மெரினா பே தெரியுமா? பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் இன்றைக்கி காமிக்கிறேன். மெரினா பே அந்த பில்டிங் மேலே அந்த சிட்டி வியூலாம் நான் இப்போ போய் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா என்னோடய கேமரா ப்ரொஃபஷனல் கேமராலாம் நம்ம வச்சுட்டு மேலே போகிறதுக்கு அலௌட் இல்லை. நான் வெளியிலேருந்து வியூ மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் இங்கே வந்து என்னோட இந்த கேமரா செட்டப்கே நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒன்று எனக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கணும், கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட செட்டப் என்னென்னா சோனி ZV-E10 Mark II கேமரா யூஸ் பண்ணுறேன். 10 to 20 mm ஒயிட் லென்ஸ் வந்து ஜி மாஸ்டரில் லென்ஸு சோனிலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் அடிஷ்னல் வாங்கி. அது இல்லாமல் ஜியோன் கிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஜியோன் M2S கிம்பிள் யூஸ் பண்ணுறேன். வேறு DJI மைக் மினி யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நல்லாயிருக்கு, வியூலாம் சூப்பராக இருக்குது. மரீனா பே எங்கே தெரியுமா இருக்கு? அங்கே தெரியுதா? கொஞ்சம் லாங் தான் போல் இருக்கு. ஓகே, பரவாயில்ல, போகலாம். வேற என்ன வேலை ஊர் சுற்றுறத விட்டு. நான் இன்னைக்கு ஆக்சுவலி கோயிலுக்கு போகலான்னு தான் பிளானு. ஆனால் கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கு மேலே எங்கேருந்து கோயிலுக்கு போகிறது? 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க. MRTயில் எனக்கு ட்ராவல் டைமே ஒரு 1 hour ஆகும். அதனால் சரி ஓகே மரீனா பே போகலாம். இன்னொரு நாள் கொஞ்சம் நான் மெரினா பே இந்த ஏரியாலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சுற்றி நான் வீடியோ போடுறேன். ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த லேக் வியூ காமிக்கலாம். ஓகே இருங்க, நான் அப்படியே பின்னாடி அந்த பக்கம் காட்டுறேன். கிரீன் ஹோல் பிரிட்ஜு அப்படியே ஆப்போசிட்டில் போனால் லேக் வியூ. ஒரு வழியாக ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த கிம்பிளை செட் பண்ணுறதுக்குள்ளே பெரிய படம் இருக்குது. 4 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் அதையும் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது, திடீர்னு தலை தொங்கிடுது. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஓகே, ஒரு வழியாக பேர் பண்ணிட்டேன். இதை பேர் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு என்னால் ரூஃப் டாப் இன்றைக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கையில் கேமரா இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஐஃபோனோ இல்லை அந்த DJI Osmo Pocket இந்த மாதிரி நான் சின்னதாக ஒரு GoPro மாதிரி கேமரா வச்சுருந்தோன்னா அலோவ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இந்த கிம்பிள் ப்ரொஃபஷனல் கேமராலாம் வச்சுக்கிட்டு போனோம்னா மேலே அலோவுடு கிடையாது. அது எனக்கு தெரியும். உள்ளே போய் பார்க்குறேன், அலோவ் பண்ணால் மேலே போகிறேன். இல்லைனா இன்னொரு நாள் வந்து வேறு மொபைலில் ஏதாவது ஷூட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரூஃப் டாப் வியூ வந்து டே டைம்லேயும் பார்க்கலாம், ஆனால் நைட் டைமில் இன்னும் நல்லாயிருக்கும். நான் மெரினா பே வியூ காட்டுறேன், சரிதா? இப்போ நான் ஆக்சுவலி இங்கேருந்து வந்தேன். டவுன் டவுன் MRT இந்த ஆப்போசிட்டில் ஒரு 1 kilometer இருக்கும். 1 kilometer இருக்கிறது ஒரு 1/2 kilometer தான் இருக்கும். அங்கே இந்த ரோடு மாதிரி இந்த வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கரெக்டாக ஒரு 1 kilometer இருக்கும். ரூஃப் டாப் நீங்கள் கீழே என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிங்கன்னா நீங்கள் ரூஃப் டாப் போகலாம். அது இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது. இங்கே பார்க் செட்டப் மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அழகாக சில் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. அந்த ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் இல்லையா, சிங்கப்பூரோட யூனிக் ஸ்டாச்சு, அது பேர் எனக்கு தெரியல. சிங்கம் ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா, அது அங்கே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அது பக்கத்தில் நான் போய்ட்டு ராஃபிள் பிளேஸ் MRTயில் இறங்கினேன்னா ஒரு 400 meter அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நான் எதுக்கு அப்போ அங்கே போய்கிட்டுன்னு நான் இங்கே வந்துட்டேன். டவுன் டவுன் வழியாக மரீனா பே கிட்டக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். அது நான் ஒரு நாள் அங்கே நான் போயிட்டு வீடியோ போடுறேன். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஐயோ பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்துறவா? ஹாய், Hi. what's your name? You can call me Yeda. Geta. Yeda. Okay. Where are you from? China. China? Yeah. Oh, okay. Are you working here? I'm going here for travel and learn some difference of culture. Oh, explore, travel, Yeah. tourism, like. Okay. This has not finished. Okay. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அவங்க என்னை பார்த்துட்டு அவங்க கேமராவில் என்ன ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேமரா திருப்பினா அவங்களே வந்து நின்றுட்டாங்க. இவங்க வந்து சைனாலேருந்து இங்கே வந்திருக்காங்களாம். சும்மா டூரிசம் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. நானே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு மேலே இருக்காங்க. மைக்கை வேறு டக்குன்னு சரி வந்துட்டாங்களேன்னு டக்குன்னு மைக்கை வேறு கட்டிட்டு அந்த மேக்னெட் வேறு ஒன்று விழுந்துருச்சு.
டிஷர்ட்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ நல்ல வேலை. அவங்க வந்து பேசினா தான் சுற்றி எல்லோரும் என்னையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இங்கே என்னென்ன பிளேஸ் பார்க்கணும் இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அது எந்த பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடுறேன். இதுதான் டவுன் டவுன் சிட்டி. இங்கே போட்டிங்லாம் போகலாம், இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும். பிளேஸ் இங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இந்த பிளேஸ்க்கு வந்து ஈவினிங்க்கு மேலே ஒரு 5:30 அந்த டைமுக்கு மேலே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூ. நிறைய பேர் வருவாங்க, வியூ நல்லாயிருக்கும். ஹலோ ரைடு அவ்வளோ சைக்கிள் இருக்குது இங்கே. நீங்கள் ஒரு எம்ஆர்டிலையோ பஸ்லையோ வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு கூட ஜாலியாக சுற்றலாம். பிளேஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். அதில் இல்லை போட்டிங் போகிறாங்களே தெரியுதா? தெரியுதா? அது வந்து ஐ ஸ்டோர், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே வாங்கலாம். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான். இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பயங்கரமாக இருக்குது. தெரியுதா? அது உள்ளே தான். கீழே இறங்கி இதில் போகலாம், இதுலேயும் போகலாம். இந்த மால் இருக்குல்ல, இதுக்கு சப்வேலையும் ரூட் இருக்குது இதுக்கு. அதனால தான் இது ஃப்ளோட்டிங் ஐ ஸ்டோர். எப்படி இருக்குது மால்? வாவ், நல்லா இருக்குது பிளேஸு. டைனிங் செட்டப்லாம் சுற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு பூல் இருக்குது. இங்கே இருந்தால் தான் நம்ம வந்தோம். டாப் ஃப்ளோர்லேருந்து இறங்கி இப்படி வந்தேன். போட்டிங்லாம் போகிறாங்களே, நல்லா இருக்குது. கூட்டி போய் நவுறா. மேக்கப் ப்ராடக்ட்ஸு பொண்ணுங்களுக்கு தான்ப்பா நிறையா இருக்குது. நமக்கு ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் வெயிலே இல்லை. வெளில இருக்கிற வெயிலுக்கு இங்கே உள்ளே வந்தால் எவ்வளோ பரவாயில்ல. எங்கே போகிறேன்னே தெரியல. நல்லா இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். இவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கு, நல்லா இருக்குது. இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, ஈவினிங் நான் ஒர்க்குக்கு போகணும். ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அப்புறம் என்ன நீங்க வந்த இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது இங்கே, எனக்கு கவர் பண்ண முடியல. நிறைய பிளேஸ் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை தானே, இவ்வளோ பேர் ஃப்ரீயாக இருக்காங்க. வேலைக்கு போக மாட்டாங்களா? எனக்கு வீக் ஆஃப் வந்து சண்டேல வராது, வீக்லேயே வரும். அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கேன். உங்களாம் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போக மாட்டாங்களா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. இதெல்லாம் மேகி மாதிரி இருக்குது, இருக்கட்டும். நமக்கு இந்த சாப்பாடெல்லாம் செட் ஆகாது. வெளில போயிட்டு ஏதாவது மீல்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். உள்ளே பார்த்தது போதும், வெளில போகலாம். மாலை விட்டு வெளில போயிட்டு மெரினா பே போகலாம். இந்த பக்கம் ஏதோ பிஜிஎம் கேட்குது. பிஜிஎம் இல்லை, சைனீஸ் நியூ இயருக்கு ரிலேட்டடாக ஏதோ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஃபுல்லாக கிளாஸ்லேயே இருக்குப்பா எல்லாம். இது என்னன்னு தெரியுதா? இந்த ட்ராகன். இது இந்த இயர் வந்து சைனீஸ் நியூ இயரில் ஸ்னேக் இயர். லாஸ்ட் இயர் வந்து ட்ராகன் நான் நினைக்கிறேன். அவங்க பேக்கப்பே பண்ணிட்டாங்க. எவ்வளோ லக்கு இல்லை நமக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் ஏதோ டிவியில் அந்த மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன். ரூஃப் டாப்பு எங்கடா இருக்குது? கிலோமீட்டர் கணக்கில் இருக்கேன் இந்த மாலு. எங்கே இருக்குன்னு கூட தெரியல எனக்கு. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஒரு வழியாக வந்துட்டேன். மெரினா பே பில்டிங்குள்ளே தான் இருக்கணா? ஆமாம், ஸ்கை பார்க் இந்த பக்கம். டன்னல் மாதிரி உள்ளேயே அவன் எவ்வளோ தூரம் சப்வே மாதிரி மால் வச்சுருக்கானுங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இங்கெல்லாம் ஈவினிங்க்கு மேலே வந்தால் வியூ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறது டே டைம்லேயே இப்படி இருக்குது. நைட் டைம்லலாம் லைட்டிங்ஸ்க்கும் பயங்கரமாக இருக்கும். சிட்டி வியூ டாப் இருக்கு இல்லையா, அது இன்னும் நல்லாயிருக்கும். ரிசப்ஷனில் கேட்டுட்டேன், ஸ்கை பார்க்குக்கு இதுதான் என்ட்ரி. இதில் அப்புறம் நான் டீட்டெயில் கேட்குறேன். கேமரா அலௌடானு, அது இல்லாமல் போக முடியாது. அலௌடு இல்லைன்னா நான் போக மாட்டேன். இங்கே இப்போது டைமிங் தான் எனக்கு இடிக்குது. அது ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. 5:30 or 6 o'clock மேலே தான் அலௌடுன்றாங்க. அது வரைக்கும் நான் இங்கே என்ன பண்ணுறது? ஆனால் கேமரா அலௌடாப்பா, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ஆனால் கிம்பிள் இந்த ட்ரைபாட்லாம் அலௌடு இல்லை. கேமரா மட்டும் நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. சரி ஓகே, இன்னொரு நாள் வரலாம், வேறு என்ன பண்ணுறது? வந்ததுக்கு என்னென்னன்ட்டு கொஞ்சம் பார்த்து வச்சாச்சு. கேமரா அலௌடு எனக்கு, அது போதும். ஸ்கைலைன் சிங்கப்பூர் ஸ்டோர்ஸ் ஃப்ரம் அபவ் கியூஆர் இருக்குது. கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். இங்கே தான் நான் இப்போது மால் உள்ளே இருந்து தான் இப்போ வெளில வந்தேன். இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள் கியூ நிற்கிது. ஆனால் இன்னும் அலோவ் பண்ணலை. ஜஸ்ட்டு அவங்க உள்ளே போகிறாங்களே தவிர மேலே ஓப்பனிங் வந்து 5:50 or 6 o'clockன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மேலே அலோவ் பண்ணுறாங்களாம். அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள்லாம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி மனுஷன் 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறது? நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்புறம் மெரினா பே வியூ இன்னும் காட்டவே இல்லைல்ல. இருங்க காட்டுறேன்.
அந்த பில்டிங் கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், கவராக மாட்டேங்குது. ஆய் அப்பா, கிம்பிளோட ஃபுல்லாக அவ்வளோதான், தலை தொங்கிடுச்சு. கிம்பிள் அதுக்கு மேலே அன்னார முடியல போல் இருக்கு. கரெக்டாக வெளில வந்தேன், பஸ்ஸை பிடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு டேரெக்டாக பசர் பஞ்சாக்கு இங்கேருந்து பஸ் இல்லை. 97 நம்பர் எடுத்து நான் ஹார்பர் ஃப்ரண்ட் போயிட்டு அங்கேருந்து நான் பசர் பஞ்சாங்க எம்ஆர்டிலையோ இல்லை பஸ்ஸில் கூட போகலாம். ஏன்னா பே ஃப்ரண்ட் எம்ஆர்டி இங்கே இருக்கா இருக்குன்னு தெரியும், எந்த டேரெக்ஷனில் இருக்குது பக்கத்தில் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இங்கே போனால் அந்த ப்ளூ லைன்லேயே ரொம்ப லாங்கில் சுற்றிக்கிட்டு மறுபடியும் எல்லோ லைன் மாதிரி வரணும். அதுக்கு எனக்கு இந்த பஸ்ஸே கன்வீனியண்ட்டாக இருக்குப்பா, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டேரெக்ஷன்லேருந்து தான் நான் நடந்து வந்தேன். எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். ஓகே, ஹார்பர் ஃப்ரண்ட் வந்துட்டேன். பார்க்கலாம், அப்படியே யூனிவர்சிட்டி மால் உள்ளே போயிட்டு எனக்கு எம்ஆர்டி இருக்குது. எம்ஆர்டி உள்ளே இல்லை, நான் இங்கேருந்து நான் எம்ஆர்டி போனதில்லை. பார்க்கலாம், இது எம்ஆர்டி வெளியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாலுக்கு போகிற வழி, எம்ஆர்டிக்கு தானே இருக்கணும். ஓகே, இந்த இருக்கு லிஃப்ட் டு எம்ஆர்டி. பார்த்தீங்களா, இங்கே இதெல்லாம் வச்சுருப்பாங்க எம்ஆர்டியில். அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு எம்ஆர்டி ரீசார்ஜ் பண்ணணும். சூப்பர், எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி மட்டும் $1 இருக்குது, $1 இருக்குது. இப்போதைக்கு ரிட்டர்ன் போனால் போதும், அதனால் $2 தான் ரீசார்ஜ் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, கிம்பிள் சார்ஜ் இல்லை, அதனால அதை ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருந்தேன்னா நிறைய ஸ்பாட் நான் நல்லா இருந்த ஸ்பாட்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ரூஃப் டாப் மட்டும் எனக்கு ஈவினிங் அது கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க, அதனால அது இன்னொரு நாள் தான் நான் போகணும். கொஞ்சம் ஒர்க் இருக்குது இன்றைக்கி. ஹவுப்பர் வில்லா வந்துட்டேன். இன்றைக்கி நான் அந்த ரூஃப் டாப் போனேன் இல்லையா, அது அங்கே போகிற ஐடியா இல்லை. மெரினா பே போயிட்டு என்னோடய சேனலுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு. அங்கே நான் இன்னொரு நாள் போயிட்டு நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீக்லேயே கூட போகிறேன், போயிட்டு வீடியோ போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.